அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு வெஜிடேரியன் சிஸ்லர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்லருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஸ்லர் பேன் தேவை. பட் சிஸ்லர் பேன் இல்லைனாலும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன்றதை தான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இது வெஜ்ஜில் சைனீஸ் சிஸ்லர். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சூரியனுக்கு தேவையான முட்டைக்கோஸை நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ மஞ்சூரியன் செஞ்சிடலாம். மஞ்சூரியனுக்கு கேபேஜ் எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்லிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் அது ஆப்ஷனல் தான். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி பிரியும். ஸோ நீங்கள் திருப்பி தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ரொம்ப தண்ணியாக வந்துடும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வறுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கடாயில் எண்ணெய் பாதி அளவுக்காவது இருக்கணும். தரையாக ஒட்டினாப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகி முழுசாக வராது, உடஞ்சிரும், சில நேரத்தில் ஒட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாதி அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். ஆக்சுவலாக இதில் நான் கடலை மாவு சேர்த்துருந்தேன். மைதா சேர்த்துக்குனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம அடுத்தது சில வெஜிடபிள்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கிறோம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு பூண்டை சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆகி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்மெல் வரும். அப்புறமா நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். மற்ற ரெசிபி பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிடக்கூடாது. லைட்டாக வதங்கினாப்பில் இருக்கணும், லைட்டாக கருகனாப்பில் இருக்கணும். இப்போ நம்ம நீட்டாக நறுக்கி வச்சுருந்த கேரட்டையும் குடமிளகாயும் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது தீயை அதிகமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த ரெசிபி நல்லா வரும். ஆக்சுவலாக சைனீஸ் ஐட்டம் பண்ணணுன்னாலே உங்களுக்கு ஃப்ளேம் ஹையாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரெசிபி நல்லா வரும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கடாய் ரொம்ப கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சூடானதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் தேவைன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதாவது வேக வச்ச பட்டாணி, அதையும் சேர்த்துக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுன்னா அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. முதல் ட்ரிக்ஸ் என்னென்னா, காய்கறிகளை குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். 2வது ட்ரிக்ஸு, ஹை ஃப்ளேமில் வச்சு காய்கறிகளை வதக்கணும். நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கெலாம் வெங்காயத்தினுடைய ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு மிளகுத்தூள் சேர்கிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு சாஸ் சேர்க்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சாஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோயா சாஸு, 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அவ்வளோதான். வினிகர் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். 3வது ட்ரிக்ஸ் என்னென்னா, இடையில பொருட்களை சேர்க்கும் போது மட்டும் ஃப்ளேமை கம்மியாக வச்சா போதும். மற்ற நேரத்தில் எப்பயுமே ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். இப்போ நம்ம சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குறோம் ஹை ஃப்ளேமில் வச்சு. 1 கப் வேக வைத்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டக்கூடாது, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடணும். அப்படி இல்லை நம்மக்கிட்ட ஹேண்டில் உள்ள கடாய் இருந்துச்சுன்னா கடாய் ஹேண்டிலை பிடிச்சிக்கிட்டே நம்ம ட்விஸ்ட் பண்ணால் போதும். நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டும்போது சோறு உடஞ்சிரும். சோறு உடஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. இதுதான் 4வது ட்ரிக்ஸ். இறக்கிறதுக்கு முன்னால் லைட்டாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறோம். பத்தலை அப்படின்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தழை இல்லைனா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு இதை இறக்கிடுறோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நூடுல்ஸ் செஞ்சிடலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். நீட்டாக நறுக்கி வச்சுருந்த குடமிளகா, கேரட் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்குறோம். ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸ்க்கு சொன்ன மாதிரி நூடுல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். அதேமாதிரி வெங்காயத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம்.
லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் சேர்க்குறோம். திரும்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் சாஸ் சேர்க்கணும். ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸ்க்கு சொன்ன மாதிரி தான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம், அரை ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறோம். சாஸ்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். சைனீஸ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே செஞ்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நூடுல்ஸு ரைஸ் வேக வைக்கும்போது அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும். ஏற்கனவே சொன்னது போல் கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டாமல் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ உப்பு மிளகுத்தூள் வெங்காயத்தாழெல்லாம் சேர்த்துட்டு இதை இறக்கிடுறோம். இப்போ நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ சிஸ்லருக்கு தேவையான லாஸ்ட்டு ரெசிபி, அதாவது மஞ்சோ கிரேவி செய்ய போகிறோம். அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கு பின்னால் வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, கேப்சிகம் இது எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதாக சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், ஸ்ப்ரிங் ஆனியன் தான் போடணும். அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் போடணும். அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கேப்சிகம், முட்டைக்கோசு, கேரட் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு மிளகுத்தூள் நல்லா சேர்றாப்பில் வதக்கிட்டு இப்போ சாஸ் ஊற்ற போகிறோம். நம்ம செய்ய போகிற மஞ்சோ கிரேவிக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் கெச்சப் சேர்க்கணும், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்க்கணும். அதே மாதிரி 1 ஸ்பூன் சோயா சாஸு, வினிகர் அரை ஸ்பூன் சேர்க்குறோம். சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு பின்னால் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். கன்சிஸ்டன்சி மாற மாற இது நமக்கு தேவையான ரெசிபி செஞ்சுக்கலாம். அதாவது வெஜ் மஞ்சோ சூப், அப்படி இல்லை வெஜ் மஞ்சோ கிரேவி, அப்படி இல்லைனா வெஜ் மஞ்சூரியன், அந்த மாதிரி செய்ய முடியும். நம்ம கிரேவி செய்கிறதுனால 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 ஸ்பூன் தண்ணியில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம கிரேவியில் ஊற்றிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி லைட்டாக கெட்டியாகுது. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஞ்சோ பால்ஸை நம்ம போட்டுறோம். இந்த உருண்டைகளை சேர்த்ததுக்கு பின்னால் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்லர் பேன் ரெடி பண்ணணும். என்கிட்ட அவனில் யூஸ் பண்ணுற பேன் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா தோசை தவா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கிரில் பேன் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சிஸ்லர் பேனே இருக்குது அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முட்டைக்கோஸினுடைய தழைகளை சேர்க்குறோம். நம்ம செஞ்சு வச்ச ரெசிபி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் 1 கப் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் 1 கப் சேர்க்குறோம். ஆக்சுவலாக இந்த பேன் அந்தளவுக்கு மொத்தம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அடுப்பில் வச்சுக்கிட்டே பண்ணுறேன். நல்லா மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்தாலும் நல்லது. இப்போது சாட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். மஞ்சூரியன் உருண்டைகளையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சூரியன் செய்ய முடியலை அப்படின்னா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கூட செய்யலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செஞ்சால் கிரேவி தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் மஞ்சோ கிரேவியே செஞ்சுட்டேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபிங்கர் ஃப்ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சோ கிரேவியை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுரும். ஸோ அவ்வளோதான், அருமையான சைனீஸ் வெஜிடேரியன் சிஸ்லர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.